السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. ரியாது ஸாலிஹீன் பாடம் 201. இந்த ரியாது ஸாலிஹீன் கிதாபினுடைய 201ஆம் நாள் பாடத்தில் நாம் அமர்ந்திருக்கின்றோம். இந்த பாடத்தில் பாபு பிர்ரில் வாலிதைனி வசிலத்தில் அர்ஹாமி என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய ஹதீசுகளை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய ஜாமியா ரகீப் எஜுகேஷனல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துன்யா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். இந்த சேவைகள் எவ்வித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள், இன்னும் ஆதரவு தாருங்கள். உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தர விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ், வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டு இருக்கின்றது. இது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை எங்களுக்கு நீங்கள் தாராளமாக வழங்கலாம். அல்லாஹு தஆலா உங்கள் வாழ்நாளை மென்மேலும் பரக்கத்தானதாகவும் செழிப்பானதாகவும் ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்பொழுது இந்த ரியாது ஸாலிஹீனுடைய 201ஆம் நாள் பாடத்தில் நாம் 3 ஹதீசுகளை பற்றி நாம் பேச இருக்கின்றோம். அந்த 3 ஹதீசுகளில் முதலாவது அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கின்றது. அப்போ இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக இருக்கு. அப்ப அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமான அமல் எது யா ரசூலல்லாஹ்? ரொம்ப விருப்பமான அமல் எது என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் கொடுத்தாங்க, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் கரெக்டாக தொழுவது அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்தமான அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொன்ன உடனே அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மீண்டும் கேட்டார்கள், வேற எந்த அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான ஒரு அமலாக இருக்கும் யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட திரும்ப கேட்கிறாங்க. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெற்றோருக்கு நன்மையை செய்து கொடுத்தல், நன்மை செய்தல் என்ற அமல்தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமான 2வது அமல் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ மீண்டும் 3வது முறையாக கேட்கிறாங்க, வேற எந்த அமலு அல்லாஹ்வின் பக்கத்துல அல்லாஹ்வின் அருகாமையில ரொம்ப பிரியமான அமல் யார சொல்லலாம் என்று கேட்ட உடனே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இறை வழியில் அல்லாஹ்வுடைய பாதையில் போர் புரிவதுதான், போர் செய்வதுதான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிடித்த ஒரு அமலாக இருக்கின்றது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்தார்கள். அப்போ இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். அப்போ அதனால்தான் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல், இந்த 3ம் அல்லாஹ்விற்கு ரொம்ப விருப்பமான அமல் என்று தானே ஸல்லல்லாஹு சொல்லி தந்தாங்க. அதன் காரணமாக தான் அல்லாஹ்விற்கு விருப்பமான அமல் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. இப்போ அடுத்தபடியாக 2வது ஹதீஸாக ஒரு மகன் ஈடுகட்ட முடியாது என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸ். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒரு மகன் தான் தந்தை செய்த அந்த விஷயத்திற்காக, தான் தந்தை என்ன விஷயத்தை அவன் பிறந்ததுன்னு செஞ்சாங்களோ அந்த காரியத்தையெல்லாம் ஒரு மகன் ஈடுகட்டவே முடியாது. ஒரு காரியத்தை தவிர அவன் ஈடுகட்டவே முடியாது என்று சொன்னார்கள். அது என்ன காரியம்னா, அந்த தன்னுடைய தந்தை ஒரு இடத்துல அடிமையாக இருக்கிறார். அடிமையாக இருந்த பொழுது அந்த தந்தையை அவர் பார்த்து விலைக்கு பணம் கொடுத்து, தொகைகளை கொடுத்து அவர் தந்தையை அந்த மகன் வாங்கி அவரை விடுவிப்பான் அல்லவா, விடுதலை கொடுப்பான் அல்லவா, இந்த ஒரு செயலை தவிர அவன் எதை கொண்டும்
ஈடு செய்ய முடியாது, ஈடுகட்டவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். அப்போ இந்த ஒரு காரணத்தினால தான் ஒரு மகன் ஈடுகட்ட முடியாது என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸானது அமைகின்றது. அப்ப இதுதான் அந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தி. இப்ப அடுத்தபடியாக இறுதியாக 3வது ஹதீஸாக சொல்லப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, 3 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாகவே இருக்கு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தரக்கூடிய 3 விஷயம். அதுதான் 3 விஷயம் என்று நம்ம தலைப்பு அமைச்சிருக்கிறோம். அப்ப இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக இருப்பாரோ, அவர் தன்னுடைய விருந்தாளியை நல்ல உபசரிப்பு செய்யட்டும். தன்னுடைய விருந்தாளியை சங்கை செய்யட்டும். அவருக்கு என்ன தேவை இருக்குதோ அவரை நல்லபடியாக கவனித்துக் கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது விஷயமாக சொன்னாங்க. அடுத்தபடியாக 2வதாக சொல்லும் பொழுது, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பிக்கை கொண்ட ஒரு முஃமினாக இருப்பாரோ, தன் உறவினரோடு இணைந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அந்த உறவினர்கள்ல கட்டுப்படுறது பெற்றோர்களும் உறவினர்கள் தானே. வெறும் உறவினர்கள் என்ன, பெற்றோர்கள் இல்லாதவர்களா உறவினர்களா? கிடையாது. பெற்றோர்களும் அந்த உறவினர்கள்ல சேரக்கூடியவர்கள் தான். இப்போ இந்த பாடம் என்பதே பெற்றோர்களை பற்றி பேசக்கூடிய பாடமாக தான் இருக்கு. அப்ப அதான் சொல்றாங்க, உறவினர்களை பேணி வாழணும். அப்போ உறவினர்களோடு இணைந்து வாழட்டும், அப்போ பெற்றோர்களோடு அவர் இணைந்து வாழட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது விஷயமாக சொல்லித் தந்தார்கள். அடுத்தபடியாக 3வது விஷயமாக, யார் அல்லாஹ்வையும் அந்த மறுமை நாளையும் ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக இருப்பாரோ, அவர் மக்களிடத்தில் பேசும் பொழுது நல்ல காரியத்தை அவர் பேசட்டும். நல்ல ஒரு விஷயத்தை, நன்மையான விஷயத்தை அவர் சொல்லட்டும். அப்படி சொல்ல முடியாவிட்டால் அவர் மௌனமாக இருந்து கொள்ளட்டும், அமைதியாக இருந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்களிடத்தில் பேசும் பொழுது ஒன்று நன்மையான காரியத்தை பேசணும். நலவை நாடக்கூடிய காரியங்கள், நன்மையை ஏவக்கூடிய காரியங்களை பேசணும். அப்போ தீமையான காரியத்தை பேசிவிடக் கூடாது என்பது நம்ம இதன் மூலமாக விளங்கலாம். அப்போ அப்படி உன்னால நன்மையான காரியங்களை பேச முடியலையா, நீ அமைதியாக இருந்து கொள். நீ மௌனமாக இருந்து விடு. எதையும் நீ பேசிவிடாதே. அப்போ தீயதான விஷயத்தை ஏதோ ஒரு விஷயம் பேசுறேன்னு சொல்லி நீ பேசக்கூடிய விஷயத்துல தீங்கானதும் கலந்து விடக்கூடியதா இருக்கும். அப்போ அப்படிப்பட்ட செயலை விட்டும் நீ உன்னை பாதுகாத்துக்கொள். நன்மையான காரியத்தையே, நன்மையை ஏவித் தரக்கூடிய விஷயத்தையே நீ மக்களிடத்தில் பேசிக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்ப இந்த 3 விஷயங்கள் தான் இந்த ஹதீஸ்ல சொல்லப்படக்கூடிய செய்தியாக இருக்கு. இப்ப இதன் காரணமாக தான் 3 விஷயங்கள் என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் அமையக்கூடியதாக இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 3 ஹதீஸ்களை பற்றி மட்டும்தான் நாம் பேச இருக்கிறோம். இப்போ இதற்கான தர்ஜிமாவையும் இதுல சொல்லப்படக்கூடிய கூடுதல் விளக்கத்தை எல்லாம் நம்ம இப்பொழுது ஹதீஸ் வாசிக்கும் பொழுது நம்ம முழுமையாக நம்ம பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம கிதாப பார்ப்போம். 312வது ஹதீஸ். இந்த ரியாது ஸாலிஹின் கிதாபில் பதிவு செய்யப்படக்கூடிய ஹதீஸனுடைய வரிசையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது இது 312வது ஹதீஸாக இது அமைகின்றது. இப்ப இந்த ஹதீஸானது யாரைத்துக்கும் அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது என்றால், அன் அபி அப்துர் ரஹ்மானி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டு அறிவிக்கப்படக்கூடியதாக இருக்கு. மஸ்ஊத் என்பவருடைய மகனான அபு அப்துர் ரஹ்மான் என்ற அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது அமைகின்றது என்று நமக்கு சொல்லித் தராங்க. ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்வானாக. அப்ப இந்த ஹூடைய லமீர் இந்த அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்களை பார்த்து போகுது. அவங்க சொல்றாங்க, கால அவர்கள் சொன்னார்கள், சஅல்துன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் கேட்டேன், ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹி தஆலா, உயர்ந்த அந்த அல்லாஹு தஆலாவிடத்தில் அதிகம் பிரியமானது எந்த அமல் யா ரசூலல்லாஹ்,
எந்த அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானதாக ரொம்ப விருப்பமானதாக இருக்கு யாரும் சொல்லலாம் என்று கேட்ட உடனே அதற்கு கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகை என்பது அலா வக்திஹா, அதனுடைய வக்திலே இருக்கக்கூடிய அதனுடைய உரிய நேரத்தில் உள்ள தொழுகையாகும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்போ சுபுடைய நேரத்துல கரெக்டா சுபு தொழுவுறது, லொஹருடைய நேரத்துல கரெக்டா லொஹர் தொழுவது, அதாவது கலாவாகாம அதற்கான நேரத்துல அதற்கு தகுந்த அந்த நேரத்தில் சரியான முறையில் தொழுவதுதான் அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரியமானது, விருப்பத்திற்குரிய ஒரு அமலாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தாங்க. அப்போ குல்து, நான் மீண்டும் கேட்டேன், தும்ம ஐயு, பிறகு எது யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். சரி, இந்த ஒரு அமல் ரொம்ப பிரியமானதாக இருக்கு, வேற எந்த அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானது என்று கேட்டேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பிர்ருல் வாலிதைனி, பெற்றோர்களுக்கு நன்மையை செய்து கொடுப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உன்னை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையர்களுக்கு நீ நலவை நாடுதல், நன்மையை செய்து கொடுத்தல், அவர்களுக்கு அவர்களுக்கு நீ நற்காரியங்கள் செய்து கொடுப்பதுதான் அல்லாஹ்விடத்தில் ரொம்ப பிரியமான இரண்டாவது விஷயமாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ குல்து, நான் கேட்டேன், யாரு? அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, மீண்டும் நான் கேட்டேன், சும்ம ஐயு யா ரசூலல்லாஹ், பிறகு எது யா ரசூலல்லாஹ், பிறகு இந்த அமல் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கு யா ரசூலல்லாஹ் என்று நான் கேட்டேன். அப்போ கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் ஜிஹாது ஃபீ சபீலில்லாஹி, அல்லாஹ்வுடைய பாதையில் போர் செய்வது, அல்லாஹ்வுடைய பாதையில் போரிடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் தந்தார்கள். மூன்றாவது விஷயம் எதுனா, அல்லாஹ்விற்காக நீ களத்தில் இறங்கி போர் செய்கிறாயே, அந்த அமல் தான் ரொம்ப பிரியமான அமலாக இருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் கொடுத்தார்கள். இப்போ இந்த செய்தி தான் இந்த ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுது. முத்தஃபகுன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது என்று நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 3 அமலை சொல்லி தந்தாங்க. இந்த 3 அமல்ல அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் இந்த 3 அமலும் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதுல 2வது அமலாக சொன்னது பிர்ருல் வாலிதைன், பெற்றோர்களுக்கு நலவை நாடுதல், நன்மையை செய்து கொடுத்தல் என்ற அமல் தான் அல்லாஹ்விற்கு ரொம்ப பிரியம் என்று சொன்னார். அப்போ இந்த பெற்றோர்களுக்கு நலவை நாடுதல் என்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸின் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செஞ்சாங்களா இல்லையா? அப்போ இதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது, இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக நமக்கு பதிவு செய்து தருகிறார்கள். இப்போ இதுதான் 312வது ஹதீஸ். இப்போ அடுத்தபடியாக 313வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். வான் அபி ஹுரைரத ரதியல்லாஹு அன்ஹு, இந்த ஹதீஸு அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அப்போ அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, கால அவர்கள் சொன்னார்கள், அந்த அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிதன், லா யஜ்ஸி வலதுன், ஒரு மகன் ஈடுகட்ட முடியாது, வாலிதன், தன்னுடைய வாப்பாவை ஈடுகட்ட முடியாது. அப்போ ஒரு மகன் தன்னுடைய வாப்பா செய்த அந்த காரியம், தன்னுடைய வாப்பா தன்னை பெற்றெடுத்திருக்காரு, அந்த மகனுக்காக வேண்டி எத்தனை செயலை செஞ்சிருக்கிறாரு, இதற்கு பகரமாக அந்த மகன் எதை கொண்டும் ஈடு செய்ய முடியாது, ஈடுகட்டவே முடியாது. ஒன்றை தவிர, எது? இல்லா ஐயஜிதஹு மம்லூக்கன், ஐயஜிதஹு அந்த தந்தையை அவன் பெற்றுக்கொள்வதை தவிர, மம்லூக்கன், மம்லூக்கன்னா சொந்தமாக்கப்படக்கூடிய ஒருவராக அவன் பெற்றுக்கொள்வதை தவிர, அப்ப சொந்தமாக்கப்படக்கூடியனா இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு ஆளாக, அதாவது அடிமையாக ஒருவன் தன்னுடைய வாப்பாவை பார்க்கிறான், பார்த்து ஃபயஷ்தரியஹு, பிறகு தன்னுடைய தந்தையை அவன்
வாங்குகிறான், விலைக்கு வாங்குகிறான். ஃபயஅத்திகஹு, அவன் தன்னுடைய தந்தையை விடுவிக்கிறான், அதாவது விடுதலை செய்கிறான். அப்போ தன்னுடைய வாப்பா அடிமையாக ஒரு ஆள்கிட்ட இருக்கிறாங்க. அடிமையாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த வாப்பாவை அவன் விலை கொடுத்து வாங்குறான். எங்க வாப்பாவை நீங்க தந்துருங்க, நீங்க இது எங்க வாப்பா, நான் வேற விலைக்கு வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தொகையை கொடுத்து தன்னுடைய வாப்பாவை விலைக்கு வாங்கி அவரை விடுதலை செய்கிறான் அல்லவா? இந்த ஒரு செயலை தவிர ஒரு தந்தைக்கு ஒரு மகன் ஈடு செய்யவே முடியாது, ஈடுகட்டவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ இது ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம். ஒரு அடிமையிலிருந்து விடுதலை வாங்க, ஒரு அடிமைத்துவத்தில இருந்து சுதந்திரமான ஒரு நபராக ஆக்குவது என்பது ஒரு பெரிய விஷயமாக இருக்கு. இது ஒரு சாதாரணமான ஒரு ஆளுக்கே அடிமையை உரிமையேற்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிமையை உரிமையேற்றது இது ஒரு பெரிய அமல், ஒரு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய நல்ல அமல். இது யாரா இருந்தாலும் சரி, ஒரு சாதாரணமான ஒரு ஆள் இருக்காங்க, ஒரு அடிமையாக இருக்கிறாங்க காலம் முழுவதும். அந்த நபரை நம்ம ஒரு தொகையை கொடுத்து அவருக்கு உரிமை கொடுக்கிறோம், நல்ல சுதந்திரமான ஒரு ஆளாக வாழச் செய்கிறோம் என்று சொன்னா அதுவே ஒரு பெரிய நன்மையை அல்லாஹ்விடத்தில் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கும். அப்படி இருக்க தன்னை பெற்றெடுத்த தகப்பனார், தன்னை பெற்றெடுத்த தந்தை, அவர்களை இப்படி விடுதலை கொடுக்கிறது, உரிமையிடுவது என்று சொன்னால் அது எவ்வளவு நன்மையை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கு. அப்ப இந்த ஒரு செயல்தான் ஒரு வாப்பாவினுடைய அந்த காரியத்திற்கு ஒரு மகன் ஈடுகட்ட முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி தந்தார்கள். பாருங்க, ரவாஹு முஸ்லிம், இந்த ஹதீஸனை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அன்னவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னா, இங்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வாப்பாவினுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க, ஒரு தந்தையினுடைய சிறப்பை பத்தி சொல்றாங்க. அந்த தந்தை செய்த அந்த காரியத்தை எந்த ஒன்றை கொண்டும், இப்படி அடிமையாக இருந்து விடுவிப்பதை தவிர எந்த ஒன்றை கொண்டும் ஒரு மகன் சரிகட்டவே முடியாது. இப்போ சரிகட்டவே முடியாத அளவிற்கு ஒரு தந்தைக்கு ஒரு மகனை கடமைப்பட்டு இருக்கிறான். ஒரு தந்தை அந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸினை முஸன்னிஃப் அன்னவர்கள் இந்த பாடத்திற்கு தோதுவாக கொண்டு வந்திருக்கின்றார்கள். இப்போ இதுதான் 313வது ஹதீஸ். அடுத்தபடியாக 314வது ஹதீஸை நம்ம பார்ப்போம். வஅன்ஹு ஐலன், மீண்டும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொற்றும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கு. இப்ப இந்த ஹூடைய லமீரு இதற்கு முந்தைய ஹதீஸான இந்த ஹதீஸினுடைய அறிவிப்பாளரான அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து மீளக்கூடியதாக இருக்கு. அப்போ ரலியல்லாஹு அன்ஹு பாருங்க, அவர்களை தொற்றும் அல்லாஹு தஆலா பொருந்திக் கொள்வானாக. அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்ன ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கால, அவர்கள் சொன்னார்கள், மன் கான யுமினு பில்லாஹி, யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ, வல் யௌமில் ஆகிரி, இன்னும் மறுமை நாளையும் யார் ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ, ஃபல்யுக்ரிம் லைஃபஹு, அவர் தன்னுடைய விருந்தாளியை அவர் சங்கை செய்யட்டும், சங்கை செய்து கொள்ளட்டும் என்று சொல்லலாங்க. அப்ப யாரு அல்லாஹ்வை ஈமான் கொண்டு மறுமை நாளை ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக, ஒரு முஸ்லிமான நபராக இருக்கிறாரோ, அவரிடத்துல விருந்தாளி இருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு விருந்தாளியாக அவரிடத்துல யாரோ வராங்கன்னு சொன்னா அவரை நல்ல சங்கை செய்யட்டும், நல்ல கண்ணியப்படுத்தி அவருக்கு நல்ல உணவை உபசரித்து அவருக்கு என்னென்ன தேவை இருக்குதோ அந்த தேவையெல்லாம் நிறைவேற்றி கொடுத்து நல்ல கவனிச்சு கொள்ளட்டும், நல்ல கவனித்து கொடுங்கள். அவரை நீங்க கேவலமாக எண்ணி அவர்களை நீங்கள் இழிவாக ஆக்கிறாதீங்க, அவர்களை நீங்கள் கண்ணியமான முறையில கண்ணியம் செய்யட்டும். அதுதான் ஒரு முஃமினுக்கான அடையாளம் என்பதும் இதன் மூலமாக விளங்குது. அப்ப யார் அல்லாஹ்வையும் மறுமையினாலும் ஈமான் கொண்ட முஃமினா இருக்கிறாரோ அவர் இத்தகைய செயலை செய்யட்டும் என்று சொன்னால், அப்ப இத்தகைய செயலை செய்யாதவர் முஃமின் கிடையாது என்ற ஒரு கருத்தும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வராங்க. அப்போ ஒரு முஃமினுக்கான முக்கியமான அடையாளம் என்ன? விருந்தாளியை நல்ல முறையில் உபசரிப்பது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத்தருகிறார்கள்.
இன்னும் சொல்றாங்க, ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இன்னும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக இருப்பாரோ, ஃபல் யசில் ரஹிமஹு, அவருடைய உறவினரிடத்தில் அவர் ஒன்றி வாழட்டும், சேர்ந்து வாழட்டும் என்று சொன்னார்கள். யாரு இங்கேயும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட, மறுமை நாளை ஏற்றுக்கொண்ட ஒரு முஃமினான முஸ்லீமாக இருக்கக்கூடிய நபர், அவர் தன்னுடைய சொந்தக்காரர்களோடு சேர்ந்து வாழட்டும். பகைமையை வளர்த்தி கொள்ள வேண்டாம். பகைமையை வளர்த்தி கொண்டு கோபம் கொள்ள வேண்டாம் அவர்கள் மீது. அவர்களோடு ஒன்றி வாழட்டும். சொந்தக்காரங்கன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். சில சண்டைகள் வரதான் செய்யும், சில வார்த்தைகள் நிகழதான் செய்யும், சில நிகழ்ச்சியின் காரணமாகவோ இல்லை சில சபையின் காரணமாக ஏதோ ஒரு விஷயத்துல மனஸ்தாபம் என்பது வருவது என்பது ஒரு யதார்த்தமான விஷயம் தான், ஒரு சாதாரணமான விஷயம் தான். ஆனா அந்த மனஸ்தாபத்தை எல்லாம் விட்டு கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த வார்த்தைக்காக வேண்டி கட்டுப்படணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்போ அந்த உறவினர்களோடு ஒன்றி நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள். பகைமையை பகைத்து கொண்டு நீங்கள் வாழாதீர்கள். அவர்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு என்னென்ன ஹாஜத் இருக்கோ நிறைவேற்றி கொடுங்க. அவர்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. அவர்களுக்கு நீங்க என்ன தேவை இருக்குதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து கொடுங்க. அவர்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்படுதா, போய் துணைக்கு நில்லுங்கள். அவருக்கு யாராவது ஒரு ஒரு அவங்க வீட்டுல ஏதாவது கல்யாணம் நடக்குதா, போய் கலந்து கொள்ளுங்கள். அவர்கள்ட்ட மவுத் நடக்குதா, அதில் கலந்து கொள்ளுங்கள். அப்ப என்ன ஒரு கட்டத்திலும் அவர்களோடு சேர்ந்து வாழணும், ஒன்றி வாழக்கூடிய ஒரு நிலையில் நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லித் தந்தார்கள். இப்ப அடுத்தபடியாக மூன்றாவது விஷயமாக சொல்றாங்க, ஒமன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிர், இன்னும் யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஈமான் கொண்டவராக ஆகியிருப்பாரோ, ஃபல்யகுல், அவர் சொல்லட்டும், ஹைரன், நலவான ஒரு விஷயத்தை சொல்லட்டும், அல்லது லி யஸ்முத், அவர் மௌனமாக இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லலாம் சொன்னார். அப்போ யாரு அல்லாஹ்வை ஈமான் கொண்ட ஒரு முஃமினாக, அல்லாஹ்வை மறுமை நாளில் ஈமான் கொண்ட முஃமினா இருக்கிறாரோ, அவர் நல்ல காரியத்தையே சொல்லட்டும். அப்ப நன்மையான காரியம் எதெல்லாம் இருக்குதோ அதை மாத்திரம் அவர் பேசக்கூடியவராக இருக்கட்டும். அப்படி நன்மையான காரியத்தை பேசலையா, அவர் மௌனமாகவாது இருந்து கொள்ளட்டும் என்று சொல்லலாம் சொன்னாங்க. அப்போ தீயதான ஒரு காரியத்தை மக்களிடத்துல சொல்லிவிடக் கூடாது. தீயதான ஒரு கருத்தை மக்களை கேட்க வைக்க கூடாது. அப்போ ஒரு விஷயம் நம்ம பேசுறோன்னு சொன்னா அந்த விஷயத்தின் மூலமாக அதை மக்கள் எடுத்து நடந்து அந்த நன்மையை பெறக்கூடிய ஒரு நிலையில் இருக்கணும். இப்ப பாவமான காரியத்தை போய் சொல்லக்கூடாது. பாவமான காரியத்தை சொல்லி அந்த மக்களுடைய மனசுல நீங்கள் பாவமான காரியத்தை விதைக்க கூடாது, நன்மையை நீங்கள் விதையுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி முடியலன்னு சொன்னா நீங்க மௌனமாவது இருந்துருங்க, நீங்க அமைதி காத்தாச்சு இருந்துருங்க, ஒரு தீயதான விஷயத்தை சொல்லிவிடாதீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சொல்லித் தருகிறார்கள். முத்தஃபக்குன் அலைஹி, இந்த ஹதீஸானது புகாரி முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா அவர்கள் இருவரும் இத்திஃபாக் செய்து சேர்ந்து அறிவித்த ஹதீஸாக இந்த ஹதீஸானது அமைகின்றது. இந்த ஹதீஸ் இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸ்ல 3 விஷயத்தை சொல்லி தந்தாங்க. அந்த 3 விஷயத்துல இரண்டாவது விஷயமாக சொன்னது ஃபல் யஸில் ரஹிமஹு என்று சொன்னார்கள். உண்மை முஃமினாக அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மறுமை நாள் ஏற்றுக்கொண்ட உண்மை முஃமினாக இருக்கிறார் சொன்னா அவர் தன்னுடைய உறவினரோடு அவர் சேர்ந்து வாழட்டும், ஒன்றி வாழ்ந்து கொள்ளட்டும் என்ற ஒரு கருத்தை இந்த ஹதீஸ்ல பதிவு செஞ்சாங்க. இப்போ இந்த ஒரு கருத்தை இந்த ஹதீஸானது உள்ளடக்கியதன் காரணமாக தான் இந்த ஹதீஸானது இந்த பாடத்திற்கு கீழே பதிவு செய்யப்படுவதற்கான காரணமாக இது அமைகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இன்றைய பாடத்துல இந்த 312வது ஹதீஸ், 313வது ஹதீஸ், 314வது ஹதீஸ் என்று இந்த 3 ஹதீஸுகளுடைய விளக்கங்களையும் அர்த்தங்களையும் தர்ஜிமாக்களையும் நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்தபடியாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்துல இந்த 315வது ஹதீஸை குறித்தான செய்திகள், அதுல சொல்லப்படக்கூடிய விஷயங்கள், தர்ஜிமாக்களை எல்லாம் பற்றி இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாடத்தில் நாம் பேசுவோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.